வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளான வீடியோ. ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2Dயில் தான் வரைய போகிறோம். 2D ப்ராக்டிஸ் ட்ராயிங் இது. ஓகே, ஃபைல் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணிட்டு பார்ட்டு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்ட்டுங்கிற பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இதுதான். இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவில் நம்ம ஒரு ட்ராயிங் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ட்ராயிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, இந்த ட்ராயிங் தான் நம்ம வரைய போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஹவுஸ் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. ஓகே, ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். இந்த இருக்குங்க இல்லையா, இந்த வியூ தான் நம்ம ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். வரைஞ்சி எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வேலை முடிஞ்சு. ரொம்ப பெரிய ஒரு ட்ராயிங்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளானது. ஈஸியாக நீங்கள் இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஃப்ரண்ட் வியூன்றனால ஃப்ரண்ட் பிளேனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்கெட்சு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்கெட்சில் போய்ட்டு லைன் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன வரையணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, கீழேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வெர்டிக்கல் லைன் 15க்கு வரைஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 90. ஓகே, ஓவரால் பார்த்தீங்கன்னா 90. இப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 15, அதுக்கப்புறம் இது உள்ளே எவ்வளோ எடுத்துருக்காங்க, இந்த உள்ள இருக்குது 10, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, 15 இப்போ 10க்கு. ஓகே, இப்போது லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துக்கிட்டு ஓகே, இப்போ வெர்டிக்கலாக 15 சொன்னாங்க இல்லையா, அந்த 15 லைன் வரைஞ்சிருவோம். அடுத்தது உள்ளே இந்த மாதிரி ஒன்று எடுத்து வந்துருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, தென் மறுபடியும் ஒரு வெர்டிக்கல் லைனு 30க்கு போகுது. அந்த வெர்டிக்கல் லைனையும் இப்போ ட்ராப் பண்ணிடுவோம். ஓகே, அந்த வெர்டிக்கல் லைனையும் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ இது மூணுத்துக்கும் நம்ம டைமென்ஷன் கொடுத்துருவோம். ஸ்கெட்சுக்கு போய்ட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 15, இது வந்து ஓகே, அது வந்து 10. ஓகே, இது 10. ஓகே, இந்த வெர்டிக்கல் லைன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 30 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு 26 இருக்குது, 30க்கு மாற்றியாச்சு. ஓகே ஓகே, ஃபைனலி டிக் பண்ணிடுங்க. இப்போது நார்மல் 2 கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு போர்ஷன் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நம்ம என்ன வரையணுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைனையும் வரையணும் இல்லையா அடுத்தது. ஓகே, இப்போ நம்ம இந்த லைன் முடிஞ்சிட்டோம். அடுத்து இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டைமென்ஷன் நம்ம செக் பண்ணணும் இப்போது. ஓகே, அந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்சோ 15. ஓகே, இங்கேருந்து இங்கே 15 கொடுத்துருக்காங்க. அந்த 15ஐயும் நம்ம இப்போ ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஸ்கெட்சு போயிட்டு லைன் எடுத்துக்கோங்க. 15க்கு ஒரு லைன். ஓகே, 15க்கு வரைஞ்சிட்டேன். அகைன் மேலே ஒரு 5க்கு அப் பண்ணியிருக்காங்க. 5க்கு தென் 15, இது 50. ஓகே, இதோட நிப்பாட்டிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது அப்படியே தான் திரும்பியும் நம்ம வரையணும். ஸோ மிரர் பண்ணிடலாம். ஸ்கெட்சுக்கு போயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 5, இதோட அளவு 15ன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, 15க்கு வரைஞ்சாச்சு. இதோடைய அளவு 50. ஓகே, 50க்கும் நான் வரைஞ்சிட்டேன். இதோட அளவு ஆல்சோ 5. ஓகே ஓகே, நான் வரைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷனை திரும்பி நான் வரைகிறதுக்கு மிரர் பண்ணிடலாம். ஸோ லைனுக்கு போய்க்கோங்க. அதில் சென்டர் லைன், இனிமேலுக்கு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சென்டர் லைன் போயிட்டு மிரர் என்டிட்டிஸ் எடுத்துக்கணும். ஸ்கெட்சுக்கு போயிட்டு மிரர் என்டிட்டிஸ் எடுத்துக்கோங்க. இதில் எந்தெந்த லைன்லாம் நம்ம மிரர் பண்ணணுங்கிறத ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க, அது மறந்துடாதீங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது மிரர் அபோவ், இதை கிளிக் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்டர் லைனை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லோ கலர் வருது இல்லையா, டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு லைனாக க்ரியேட் ஆகிடும். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போது இப்போ அந்த ட்ராயிங்க்கு போவோம். இங்கே ஒரு வி ஷேப் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இதோட டைமென்ஷன், அந்த வி ஷேப்போட டைமென்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40. அப்போ இது 15ஆக தான் இருக்கும் கண்டிப்பாக. பிகாஸ் ஏன் அப்படின்னா இங்கேருந்து இங்கே 70 சொல்லிட்டாங்க. 70ல் 40 மைனஸ் பண்ணால் 30, அதாவது 30. அப்போ இங்கேயும் 15, இங்கேயும் 15 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து இங்கே 15க்கு எடுக்கணும் நம்ம. இப்போ அந்த ட்ராயிங்க்கு போய்க்கலாம். போயிட்டு எங்கேருந்து நம்ம 15 எடுக்கணும் அப்படின்னா ஸ்கெட்சுக்கு போயிட்டு லைன் போய்க்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே 15க்கு எடுக்கணும்.
ஓகே ஸ்மார்ட் டைமென்ஷன் 15 எடுத்துக்கோங்க. ஓகே 15 என்டர். ஓகே தென் ஆப்போசிட் சைடும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, அல்லது மிரர் பண்ணிக்கிறனாலும் மிரர் பண்ணிக்கோங்க. ஓகே எது உங்களுக்கு ஈஸியோ அதை பண்ணிக்கோங்க. நான் இப்போ வரைஞ்சி அளவு குறிச்சிட்டேன். ரைட், அடுத்தது டிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ட்ராயிங்க்கு போகிறேன். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 15 லைன் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு எம் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோடைய டைமென்ஷன் இப்போ இந்த ட்ராயிங்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகே அதோடைய டைமென்ஷன் கீழேருந்து மேலே எவ்வளவு அப்படின்னு பார்த்துட்டோனாலே நம்ம ஜாயின் பண்ணிடலாம் கொண்டு வந்து. ஓகேங்களா? ஓகே இப்போ கீழேருந்து மேலே நம்ம 30 வைக்க போகிறோம். ஓகே சாரி 30 இல்லை 25. ஓகே ஸ்கெட்ச் இந்த சென்டர் லைனில் 25க்கு நம்ம ட்ராயிங் ஒரு லைன் வரையணும், ட்ரா பண்ணணும். இது 25 அப்போ. ஓகேங்களா? இல்லை நீங்கள் 20 வச்சுக்கோங்க, எது சூட்டபிள் ஆகுதோ நான் அதை வச்சுக்கிறேன். ஓகே 20 என்டர். 20 கிடச்சிருச்சு. இப்போ இந்த லைனு இப்படி நான் ஜாயின் பண்ணலாம், இல்லை 25க்கு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். சாரி நீங்கள் 25க்கே வச்சுக்கோங்க, அதுதான் ப்ராப்பரான அளவு. இங்கே கொடுத்துருக்க அளவு 25 தான். ஸோ நான் 25க்கே வரைஞ்சிட்டேன். 20 வரைஞ்சாலும் தப்பு இல்லை. ஓகே ஓகே இப்போ நான் இந்த மாதிரி வி ஷேப்பில் நான் இதை கனெக்ட் பண்ணணும். ஓகே இது ஒரு என்டிட்டிஸாக இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் வியூ நம்ம பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஓகே டிக் பண்ணிடுங்க. இப்போது ஃபியூச்சர் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ், இதில் இதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாகவே நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். 40, இதுதான் எக்ஸ்ட்ரூட் டைமென்ஷன். ஓகேங்களா? இப்போது 40 என்டர். இங்கே நம்ம 40ன்னு செலக்ட் பண்ணணும். 40 என்டர் டிக் கொடுத்துட்டேன். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை க்ரியேட் பண்ணியாச்சு. டாப் வியூ ஆக்சுவலாக ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்ப்போம். ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. டயக்ராமில் பார்ப்போம். டயக்ராம்லேயும் சேம் தான், இதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு தெரியும், எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன டாப் வியூ பார்ப்போம். ஓகே டாப்புக்கு போயிட்டு நார்மல் டூ கொடுத்துட்டேன். டாப் வியூவில் இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரியே தான் அவங்களும் டாட்டாக போட்டு காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த இருக்குது, இதுதான் டாப் வியூ. ஓகே ஓகே இப்போது சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக். இது நம்ம ஃபுல்லாக டாப் வியூவில் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃபைனலி நம்ம இந்த ஆப்ஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே ரைட், தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன வீடியோ மூலிமா கண்டிப்பாக உங்களால் சாஃப்ட்வேர், அதாவது சாலிட்வொர்க் சாஃப்ட்வேரை கண்டிப்பாக சூப்பராக ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.